தேசிய ஜனநாயக கூட்டணியில் 6 தொகுதிகளை கேட்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. அதிமுக பொதுச்செயலர் கே பழனிசாமியிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், முழு விவரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதில் தங்களுக்கு 6 இடங்களை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்க வேண்டும் என்று இன்று காலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது கலந்து பேசி விரைவில் முடிவு தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கடந்த முறை மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு. இந்த முறை வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. தங்களுக்கு இந்த முறை தொடர்பான மாநிலங்களவை உறுப்பினர் பதவி நாங்கள் கேட்கவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 6 இடங்களை ஒதுக்கி தர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தினேஷ், ஆனந்தன், ஏதேனும் உத்தேச பட்டியல் ஏதேனும் கொடுத்தாங்களா இது தொடர்பா? முதல்கட்ட பேச்சுவார்த்தை என்பதால் தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகு தொகுதி உறுதியானது பிறகு பட்டியல் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த முறை கணிசமாக அவர்கள் போட்டியிட்ட தொகுதி மற்றும் கூடுதலாக தொகுதி மாறி தொகுதிகளை கேட்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட அந்த பகுதியிலும், அதே போல சென்னை மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கணிசமாக வாக்கு வங்கி முக்கியமான ஆட்களை நபர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில தங்களுக்கு செல்வாக்குள்ள இடங்களை கேட்டு பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து தொகுதியில குறிப்பிட்டு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அந்த தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸில் உள்ள செல்வாக்குள்ள நபர்களை தேர்வு செய்து தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கடந்த முறை இல்லாமல் இந்த முறை புதிய தொகுதிகளை கேட்டு பெற்று புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.